தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பயிரை காப்பாற்ற கழுத்தளவு நீரில் இறங்கி வாய்க்காலை தூர்வாரும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக பட்டீஸ்வரம், முழையூர், பம்படையூர், சோழன் மாளிகை உள்ளிட்ட கிராமங்களில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வயல்களில் மழைநீர் தேங்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேறு வழியின்றி விவசாயிகளே ஆழியார் வாய்க்காலை தூர்வாரி வருகின்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தற்போது தூர்வாரி முடித்துள்ளனர். இன்னும் 12 கிலோமீட்டர் தூரம் வரை தூர்வாரும் பணி இருப்பதால் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல பிரிவுகளாக பிரிந்து வாய்க்காலுக்குள் இறங்கி கழுத்தளவு நீரில் உயிரை பணயம் வைத்து கைகளால் தூர்வாரி வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இறையானூர், எடையான்குளம் கிராம மக்கள் விரைவில் நிவாரணம் வழங்க கோரி திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர், வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்களிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட வட மாவட்ட மக்கள் வெள்ள நிவாரணம் கேட்டு தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நான்கு நாட்களுக்கு பின்னர் தேனியில் உள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மேகமலை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 4 நாட்களுக்கு பின்னர் சுருளி அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே கும்பக்கரை அருவியில் மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்ட குழாயை சுமந்து செல்லும் பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை சீரமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சுமார் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னதாக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் குடிநீர் வீணாகி வந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே கொண்டநாயக்கன்பட்டி அன்னை நகரில் கழிவுநீருடன் மழை நீரும் சேர்ந்து 10 நாட்களுக்கும் மேலாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறும் மக்கள், பள்ளி மாணவர்களும் பணிக்கு செல்வோரும் இதை கடந்தே சென்று வருவதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக கூறுகிறார்கள். பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் வார்டு கவுன்சிலரிடம் பலமுறை புகார் அளித்தும் மழைநீரை அகற்றி வடிகால் வசதிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரியும் தமிழக அரசை கண்டித்தும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்க கூட்டு கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உக்கடம் பகுதியில் பைக் டாக்ஸிகளால் கடுமையாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி CITU உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 500 ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் அமைச்சர் சிவசங்கரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஆட்டோக்களுக்கும் ஒயிட் போர்டு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர் இல்லாததால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் 10 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்தில் 2 மட்டுமே உள்ளதாக கூறுகிறார்கள். ஒருவர் மகப்பேறு விடுப்பில் சென்றுள்ளதாக தெரிகிறது. மீதமுள்ள 7 மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மருத்துவ அலுவலர் நவீன் தெரிவித்துள்ளார். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருத்துவம் பார்த்து வருகிறார்கள். இதனால் கடும் சிரமத்தை சந்தித்து வரும் பொதுமக்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 210 பேர் இலவசமாக அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாட்டில் திண்டுக்கல், கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 4 மண்டலங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை கோவில்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். 4 நாட்கள் பயணம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தங்கள் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிக் கொடுத்ததாக அரசுக்கு மூத்த குடிமக்கள் நன்றி கூறியுள்ளனர். கொடைக்கானலில் நிலவும் ரம்யமான காலநிலையை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் மேல்மலையிலிருந்து பழனி பள்ளத்தாக்கு பகுதிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கும் மன்னவனூர் ஆட்டுப்பண்ணை மற்றும் வனத்துறை சூழல் சுற்றுலா தளத்திற்கும் செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து பழனி பள்ளத்தாக்கு பகுதிகளின் பிரத்யேக எழில் கொஞ்சும் காட்சிகளை கண்டு ரசித்து வருகிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரத்து அதிகரிப்பால் கொத்தவரங்காய் விலை வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ கொத்தவரங்காய் தற்போது 10 ரூபாயாக குறைந்துள்ளது. வழக்கத்தை விட கொத்தவரங்காய் வரத்து 2 மடங்கு அதிகரித்துள்ளதாலும் நோய் தாக்குதலால் காய்கள் நிறமிழந்து காணப்படுவதாலும் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் உற்பத்தி செலவு கூட கிடைக்காமல் நஷ்டமடைவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியதால் அறுவடை செய்ய முடியாமல் தஞ்சை விவசாயிகள் தவித்து நிற்கின்றனர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையால் சுமார் 34,000 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதில் 2,000 ஏக்கருக்கு மேல் தண்ணீர் தேங்கி பயிர் முளைக்கும் நிலை உருவாகியுள்ளது. அதிகாரிகள் இன்னும் அந்த பகுதிகளில் ஆய்வு செய்யவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. புலவன்காடு, பருத்திக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் அதிகமான ஏக்கர் நெற்பயிர் முளைக்கத் தொடங்கியுள்ளது. ஏக்கருக்கு 50,000 வரை செய்த செலவும் வீண், 4 மாதங்களாக நிலத்தில் போட்ட உழைப்பும் வீண் என்று விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். மீண்டும் செலவு செய்து அறுவடை செய்தாலும் ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் செய்ய மாட்டார்கள் என்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் கையறு நிலையில் விவசாயிகள் உள்ளனர். எங்கள் பயிர் பார்த்துட்டே இருக்கிறீங்க, நீங்களே பார்க்குறீங்க, எல்லாம் பாருங்கள். ஒரு ஏக்கருக்கு உள்ள நாங்கள் செலவு பண்ணி இந்த அறுக்க போகிற இடத்துல இதுமாரி இருக்குது. எங்கள் ஊரில் ஃபுல்லாக இதுமாரி பாதிப்பு தான். டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக இதுமாரி பாதிச்சிருக்கு. அரசு ஏதாச்சும் பார்த்து செவி சாய்ச்சாலும் நல்லாயிருக்கும், எங்களுக்கு விவசாயிக்கு கை கொடுக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ரசாயன நுரை பொங்கியபடி தண்ணீர் செல்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 330 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. மழைக்காலத்தை பயன்படுத்தி கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகள் கழிவுகளை வெளியேற்றி வருவதால் ரசாயன நுரை பொங்கியபடி ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் ஈரோட்டில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு காவிலிப்பாளையம் குளம் நிரம்பியுள்ளது. 451 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் இந்த குளத்திற்கு தொடர்ச்சியாக நீர்வரத்து இருந்ததால் தற்போது நிரம்பியுள்ளது. 52 ஆண்டுகளுக்கு பிறகு குளம் நிரம்பியுள்ளதால் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் மழைநீரில் மூழ்கி அழுகிய நெற்பயிரை கையில் ஏந்தியபடி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக பொழிந்த மழை காரணமாக நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பயிருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வங்கிக் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மழையால் ஏற்பட்டுள்ள குளிர்ந்த காலநிலையால் உருவாகும் புகையான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லியுடன் அசிஃபிட் என்ற பூஞ்சான் மருந்தை கலந்து பயன்படுத்த வேண்டும் என சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார வேளாண் அதிகாரிகள் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் 2000 ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் வட்டார வேளாண் அலுவலகங்களை அணுகி உதவி பெற விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே வைகை ஆற்று கால்வாய் நீருடன் கண்மாயின் உபரி நீரும் கலந்து விவசாய நிலங்களில் புகுந்துள்ளது. இதனால் நைனார்பேட்டை கிராமத்தில் 150 ஏக்கர் விவசாய விளை நிலங்களில் 3 அடி உயரத்திற்கு வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் வாழை மற்றும் நெற்பயிர்கள் அழுகி வீணாகியுள்ளன. கீழரங்கியம் கண்மாயின் உபரி நீரை வேறு பகுதிக்கு திருப்பிவிடவும், சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இழப்பீடை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ரமண பகவான் பாடலை பாடி இசைஞானி இளையராஜா வழிபாடு நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரத்தன்று ரமணாசிரமத்தில் ரமண பகவானுக்கு ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அதன்படி இன்று 145வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ரமண பகவானுக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இவ்விழாவில் இசைஞானி இளையராஜா கலந்து கொண்டு ரமண மகரிஷியின் பாடல்களை பாடி வழிபட்டார். உடன் அவரது மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜா கலந்து கொண்டு வழிபட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 12 நாட்களாக ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். அண்மையில் பெய்த மழை காரணமாக குப்பநத்தம் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி வழியாக விளைபொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். ஒரு சிலர் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்தும் தேங்கி நிற்கும் தண்ணீரில் இறங்கியும் நடந்து செல்கின்றனர். விரைவில் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே 4 நாட்களாக நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக வயலில் தேங்கிய தண்ணீர் இன்னும் வடியாமலேயே உள்ளது. இதனால் நெற்பயிரின் வேர்கள் அழுகத் தொடங்கியுள்ளதால் ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். சிறுபுலியூர் கிராமத்தில் நெற்பயிருக்கு மாற்றாக பயிரிடப்பட்ட வாழையும் தண்ணீரில் சூழ்ந்துள்ளது. பயிர் பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் எலி வெட்டிலாம் மிதந்துட்டு இருக்குது. நாங்கள் கையால் அரிச்சு தான் இப்போ அள்ளி போட்டுட்ருக்கோம். இதை மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. உரம் போட்டாலும் வருமா வராதான்னு தெரியல. 3 வருஷமாக இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருக்கோம். அதுவும் இல்லை, அதிகாரி பூரா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. மேலே இடத்துல சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்குமே நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் இதுதான் வாழ்வாதாரமே இருக்குது. வேரெல்லாம் இப்போ பிடுங்கினோம்னா வேரெல்லாம் அழுகி போயிருக்கு. இது எந்த ஒன்றும் சரியாக வராது போல இருக்குது. 25,000 செலவு பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு ஒன்றும் இதில் ஒரு பெனிஃபிட்டே இல்லை. இது ஏதாவது ஒரு எங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகிடுச்சு. எந்த நிவாரணமும் ஏதாவது எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்களே கொஞ்சம் எந்த இதுவும் அறிவிக்கலை சார். பிடிச்சி வாய்க்காலெலாம் ஒரு பக்கம் கூட தூர் வரனா தான் தண்ணியே வடியும். எங்கே பார்த்தாலும் வாய்க்காலை பார்த்து தாகாய தாமரை எல்லாம் மண்டிக்கிட்டு இருந்தால் தண்ணியே வடியத்துக்கு வழியில். இப்போ தொடர் கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து 2,779 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 71 அடி கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 62 அடியை எட்டியுள்ளது. மதுரை, தேனி மாவட்ட குடிநீருக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 69 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நெசல் கிராமத்தில் உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கி மாணவர்கள் வெளியே செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள்.
அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரத்தில் 158 ஏரிகளும், செங்கல்பட்டில் 407 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 241 ஏரிகள் 75%, 59 ஏரிகள் 50 விழுக்காடும் நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு ஏரியில் மட்டும் நீரின்றி உள்ளதாக நீர்வளத்துறையினர் கூறுகின்றனர். தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முதல் போக நெல் சாகுபடிக்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாசனத்திற்கு நீர் ஆதாரமாக உள்ள முல்லை பெரியாறு மற்றும் அமர்ச்சியாபுரம் பகுதியில் உள்ள ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பறவைகள் புடைசூட விவசாயிகள் உழவு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளங்கள் நிரம்பி மறுகால் பாய்ந்து செல்கின்றன. கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் குலசேகரமங்கலத்தில் உள்ள குளம் நிரம்பியதால் ஊர் மக்கள் சேர்ந்து வழிபாடு நடத்தி மடையை திறந்துவிட்டனர். இதேபோல வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள குளங்களும் நிரம்பியதால் மடை திறக்கப்பட்டுள்ளது. வழிந்தோடிய தண்ணீரில் சிறுவர்கள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள்.